ஹலோ வியூவர்ஸ், நம்ம லாஸ்ட் 3 வீடியோஸாக வந்து நம்ம மொங்கல் எம்பையர் பற்றி தான் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். அதில் வந்து ஜெங்கிஸ்கானோட லைஃப் ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் ஜெங்கிஸ்கான் வந்து எப்படி வந்து எம்பையரை வந்து எப்படி வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறாரு, அவரோட வார் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம லாஸ்ட் 3 வீடியோஸாக வந்து பார்த்துட்ருக்கோம். அதுக்கப்புறம் ஜெங்கிஸ்கானுக்கு அப்புறமா யார் வராங்க அது எல்லாமே வந்து நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தாச்சு. இப்போ இந்த பார்ட் 4ல் இதில் வந்து நம்ம குப்லாய் கானை பற்றி நம்ம பார்க்கலாம். குப்லாய் கான் வந்து யார் அப்படின்னாக்க ஜெங்கிஸ்கானோட பேரன் தான் வந்து குப்லாய் கான். இவர் தான் வந்து யாங் டைனஸ்டியோட ஃபவுண்டரும் வந்து குப்லாய் கான் தான். இந்த மங்கோலியன் எம்பையரோட 5th கான் வந்து யார் அப்படின்னாக்க குப்லாய் கான் தான். இவர் தான் வந்து இந்த சைனாவை ரூல் பண்ணுற முதல் மங்கோலியர் வந்து குப்லாய் கான் தான். இந்த மங்கோலியர்கள் வந்து அந்த நாடோடி குலத்தை சேர்ந்தவங்க தானே. இந்த மக்கள் எல்லாமே வந்து ஒரு குழுவாக தான் வந்து சேர்ந்து வாழ்வாங்க. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். இந்த நாடோடி குழு, அந்த மக்கள் குழு எல்லாத்தையுமே வந்து ஒன்றிணைச்சு தான் வந்து இந்த ஜெங்கிஸ்கான் வந்து அந்த சென்ட்ரல் ஏஷியாவில் இருந்து சீனாலையும் ஒரு சில பார்ட்ஸ் வரைக்குமே வந்து இவர் வந்து கைப்பற்றியிருப்பார். இப்போ இந்த குப்லாய் கான் இந்த பிறக்கிற இந்த வருஷத்தில் வந்து இந்த மங்கோலியன் எம்பையர் வந்து காஸ்பியன் சி ஈஸ்டில் இருந்து பசிபிக் ஓஷன் வரைக்கும் பறந்து விரிஞ்சிருக்கும். இப்போ 1215ஆம் ஆண்டு வந்து இந்த மங்கோலியர்கள் வந்து இந்த நார்த் சைனாவோட அந்த கேபிட்டல் சிட்டி யான்சிங், அதாவது மாடர்ன் டேயோட பீஜிங்கை வந்து கேப்சர் பண்ணியிருப்பாங்க. அதனால் இந்த அரச குடும்பம் வந்து இவங்க வந்து சவுத் சைடுக்கு வந்து போயிடுவாங்க. ஓகே, இப்போ குப்லாய் கானை பற்றி பார்க்கலாம். குப்லாய் கானோட அப்பா பேர் வந்து துலாய். அவங்க அம்மா பேர் வந்து ஷோர்கோடனி பெக்கி. இவங்க வந்து ஒரு நெஸ்ட்ரோனியன் கிறிஸ்டியன் பிரின்சஸ் இவங்க. இப்போ துலாய் வந்து யார் அப்படின்னாக்கா ஜெங்கிஸ்கானோட 4வது பையன். அது உங்களுக்கே தெரியும். இப்போ துலாய்க்கு வந்து 4 பையங்க வந்து இருக்காங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு பையன் வந்து மோங்கே கான், 2வது தான் வந்து குப்லே கான், 3வது பையன் வந்து ஹிலாகு. இவர் வந்து இல்கானேட்டோட ஃபவுண்டர் வந்து இவர் தான். 4வது பையன் வந்து ஆரிக் போக். இவர் தான் வந்து யங்கஸ்ட் சன் ஆஃப் துலாயோட எல்டர். குப்லாய் கான் வந்து எப்போ பிறக்கிறாரு அப்படின்னாக்கா 1215ஆம் ஆண்டு வந்து பிறக்கிறாரு. இப்போ இந்த குப்லாய் கானோட அம்மா வந்து ரொம்பவே வந்து அவங்க வந்து இன்டெலிஜென்ட்டாக இருக்கிறதுனால இவங்க அம்மா கிட்ட இருந்தே வந்து நிறைய விஷயங்களை வந்து இவர் கற்றுக்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் இவரோட சைல்டுஹுட் டேஸ்லேருந்தே இவங்க அண்ணங்களோட சேர்ந்து அந்த போர் பயிற்சி இதெல்லாமே வந்து கற்றுக்கிட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து அந்த மங்கோலியன் ட்ரெடிஷ்னல் பற்றி நிறையா வந்து தெரிஞ்சுக்கிறாரு. அந்த லாங்குவேஜை வந்து எழுதுறதுக்கும் படிக்கிறதுக்குமே வந்து நல்லா வந்து கற்றுக்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் சைனீஸ் ஃபிலாசபி, அப்புறம் சைனீஸ் கல்ச்சர், இதெல்லாமே வந்து இந்த விஷயங்களை பற்றியும் வந்து இவர் வந்து நல்லாவே வந்து தெரிஞ்சுக்கிறாரு. ஜெங்கிஸ்கான் வந்து இறக்குறப்ப வந்து குப்லாய் கானோட வயசு வந்து 12 வயசு வந்து 12 வயசாக இருக்கிறப்ப தான் வந்து ஜெங்கிஸ்கான் வந்து இறக்குறாரு. அதுக்கப்புறமா வந்து குப்லாய் கானோட அப்பா துலாய் தான் வந்து இந்த மங்கோல் எம்பையரை வந்து ஒரு 2 வருஷம் வந்து இவர் வந்து துலாய் தான் வந்து ரூல் பண்ணுவார். தான் ஜெங்கிஸ்கானோட 3வது பையன் அந்த ஒக்டே கான் வந்து மன்னராக வந்து ஆவார். இப்போ குப்லாய் கானுக்கு வந்து 17 வயசாக இருக்கும்போது அவரோட அப்பாவும் வந்து இறந்துருவார். அவங்க அப்பா வந்து அந்த துலாயும் வந்து இறந்துருவார். அந்த குவாரிசம் எம்பையரில் வந்து அந்த பேட்டில் நடக்கும்போது அவரும் வந்து குப்லாய் கானோட அப்பாவும் வந்து இறந்துருவார். அப்போ வந்து ரூல் பண்ணிட்டு இருக்கிறது யார் அப்படின்னாக்கா ஒக்டே கான் தான் வந்து ரூல் பண்ணிட்டு இருப்பார். இப்போ ஜின் டைனஸ்டியை வந்து மங்கோலியர்கள் வந்து கேப்சர் பண்ணதுக்கப்புறமா வந்து ஒக்டே கான் வந்து துலாய் ஃபேமிலிக்கு வந்து அந்த ஹெப்பேயை வந்து கொடுக்குறாங்க. ஹெப்பே அப்படின்னாக்கா இது வந்து ஒரு சைனீஸ் ப்ராவின்ஸு. இதை வந்து குப்லாய் கான் வந்து இதை வந்து ரூல் அந்த ஒரு 10,000 குடும்பங்கள் வந்து அங்கே வந்து அந்த எஸ்டேட்டில் வந்து இருப்பாங்க. ஸோ அதை வந்து இவர் வந்து பார்த்துக்கிற மாதிரி அந்த இதை வந்து ஒக்டே கான் வந்து கொடுப்பாரு. இதை வந்து குப்லே கான் வந்து இந்த சைனீஸ் ப்ராவின்ஸை வந்து அந்த ஹெப்பேங்கிறத வந்து அந்த சைனீஸ் ப்ராவின்ஸை வந்து இவர் வந்து டைரெக்டாக வந்து ரூல் பண்ண மாட்டார். சில மங்கோலியன் ஏஜென்ட்ஸை வந்து அதுக்கு வந்து இன்சார்ஜ் பண்ணியிருப்பாங்க. அவங்க தான் வந்து அதெல்லாமே வந்து பார்த்துப்பாங்க. இப்போ இந்த பர்டிகுலர் பிளேஸில் வந்து நிறையா வந்து டேக்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுனால அங்கே வாழ்கிற மக்கள், அங்கே உள்ள விவசாயிகள்லாம் வந்து அந்த இடத்த விட்டுட்டு வேறு பகுதிக்கு வந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க. அங்கே வந்து யாருமே இல்லாதனால அந்த இடம் வந்து ரொம்பவே வந்து ஒரு பாலடைஞ்சி அந்த மாதிரி போகிற நிலைமைக்கு வந்து வருது.
இதை பார்க்குற அந்த குப்ளே கான் வந்து இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா அந்த மங்கோல் ஏஜென்ட்ஸ்கிட்ட இருந்து அதை திருப்பி வாங்கிட்டு அந்த இன்சார்ஜை வந்து அந்த இதில் இருந்து எடுத்துகிட்டு சைனீஸ் மர்ச்சன்ட்ஸ் அந்த சைனீஸ் அஃபிஷியல்ஸை வந்து இதோட இன்சார்ஜ் இந்த ஹெபை அந்த சைனீஸ் ப்ராவின்ஸுக்கு வந்து இந்த சைனீஸ் அஃபிஷியல்ஸை வந்து இன்சார்ஜாக வந்து போடுறாரு. இப்போ குப்ளை கான் வந்து இந்த சைனீஸ் அட்வைசர் இருப்பாங்களா, அவங்கள்ட்ட இருந்து நிறையா வந்து அந்த சைனீஸ் லாங்குவேஜ் வந்து கற்றுக்கிறாரு. புத்திசம் பற்றி அந்த புத்திஸ்ட் மாங்க் அந்த துறவிட்ட இருந்து அந்த புத்திசம் ரிலேட்டடாக வந்து அதெல்லாம் வந்து அவர் கற்றுக்கிறாரு. அந்த துறவி பேர் என்னன்னாக்கா ஹாய் யூன். இவர் வந்து குப்ளை கானோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. அந்த ஹாய் யூன்ங்கிறது வந்து குப்ளை கானோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. இப்போ 11th December 1241 வந்து ஒக்டே கானும் வந்து இறந்து போகிறாரு. ஏன் வந்து அவர் இறந்து போகிறாரு அப்படின்னாக்கா, அவர் வந்து அதிகமாக வந்து ட்ரிங்க் பண்ணுறதுனால வந்து அவர் வந்து இறந்து போகிறாரு. அந்த அதிகமாக வந்து ட்ரிங்க் பண்ணுறதுனால ஸ்ட்ரோக் அந்த மாதிரி வந்து ஒக்டே கானும் வந்து இறந்துடுறாரு. இதுக்கப்புறம் வந்து யார் வந்து ரூல் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, ஒக்டே கானோட ஒய்ஃப் வந்து டோரிஜெனோ கார்ட்டூன் இவங்க தான் வந்து கொஞ்ச நாள் வந்து ரூல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா அவங்க பையன் வந்து குயூக் கான், இவர் தான் வந்து 3rd கானாக வந்து ரூல் பண்ணுவார். இவர் யார் அப்படின்னாக்கா, ஒக்டே கானோட எல்டஸ்ட் சன் தான் வந்து இந்த குயூக் கான். இவர் வந்து ஒரு 2 years தான் வந்து ரூல் பண்ணுவார். அதாவது 1246 1248 வரைக்கும் தான் வந்து இந்த குயூக் கான் வந்து ரூல் பண்ணுவார். ஏன் அப்படின்னாக்க, இவரை வந்து இந்த புட்டு கானுக்கு வந்து பிடிக்காது. இந்த புட்டு கான்ங்கிறது யார் அப்படின்னாக்கா, ஜெங்கிஸ் கானோட ஃபஸ்ட்டு சன் நம்ம சொல்லியிருக்கோம்ல ஜோச்சி, இவரோட பையன் யார் அப்படின்னாக்கா புட்டு கான். இவருக்கு வந்து இந்த குயூக்கு கானை வந்து பிடிக்காது. அதனால் வந்து இவங்க 2 பேர்த்துக்குமே வந்து ஒரு சண்டை வந்து வரும். இந்த குயூக்கு கானை வந்து இந்த படை தளபதிகளுக்குமே வந்து பிடிக்காது. புட்டு கானுக்கும் வந்து பிடிக்காது. அவங்க கூட உள்ளவங்க அந்த படை தளபதிகளுக்குமே வந்து பிடிக்காது. இதனால இந்த குயூக் கான் வந்து ஒரு வாட்டி வந்து அந்த புட்டு கானை வந்து சந்திக்க வரும்போது அவர் சந்திக்க வர்றதுக்குள்ளேயே வந்து அவர் வந்து இறந்து போயிடுவார். அதாவது விஷம் வச்சு கொன்றுவாங்க. ஆனால் இது வந்து வெளியில் வந்து அவங்க வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னாக்கா, இவர் வந்து அதிகமாக வந்து ட்ரிங்க் பண்ணுறதுனால தான் வந்து இறந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. ஸோ இவர் வந்து ஒரு 2 years தான் வந்து ரூல் பண்ணுவார். இதுக்கப்புறமா யார் வந்து கானாக வருவாங்க அப்படின்னாக்கா, அதாவது 4வதா இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஜெங்கிஸ் கான் இருக்காரு, அதுக்கப்புறம் ஒக்டே கான் இருக்கிறாரு, அதுக்கப்புறம் 3வது கானா வந்து குயூக் கான் வந்து இருக்கிறாரு. இப்போ 4வதா வந்து இந்த துலாயோட மகன் இருக்கார்ல, அவரோட துலாயோட மகன் வந்து மோங்கே கான். இவர் தான் வந்து 4வது கானா வந்து வராரு. இந்த மோங்கே கான்கிறவர் வந்து குப்ளை கானோட அண்ணன். இப்போ மோங்கே கான் வந்து குப்ளே கானை வந்து நார்த் சைனாவோட வைஸ்ராயாக வந்து அறிவிக்கிறாரு. அவரோட தம்பி ஹுலேகுவை வந்து அந்த வெஸ்ட்டில் இருக்கிற அந்த இஸ்லாமிக் ஸ்டேட்ஸ் அந்த லேண்ட்ஸு அது எல்லாத்தையுமே வந்து இவரை வந்து பார்த்துக்க சொல்கிறாரு. இப்போ 1253 வந்து மோங்கே கான் வந்து இந்த குப்ளே கானை வந்து அந்த சைனாவோட ப்ராவின்ஸ் இருக்குல்ல யுனான், அதை வந்து அட்டாக் பண்ண சொல்கிறாரு. அதாவது டாலி கிங்டம் வந்து வீழ்த்த சொல்கிறாரு. இந்த டாலி கிங்டம் வந்து சவுத் வெஸ்ட் சைனாவில் வந்து இது பண்ணுறது. இதில் வந்து அந்த யுனான் ப்ராவின்ஸை வந்து அட்டாக் பண்ண சொல்கிறாரு. அந்த டாலி கிங்டம் வந்து அட்டாக் பண்ண சொல்கிறதுனால இப்போ அந்த டாலி கிங்டமில் ரூல் பண்ணிகிட்ருப்பாங்களா, அந்த சைனா ப்ராவின்ஸில் வந்து ரூல் பண்ணிகிட்ருப்பாங்களா, அவங்க வந்து இந்த மங்கோலிய தூதர்களை வந்து கொன்றுவாங்க. இப்போ வந்து இந்த மங்கோலிய தூதர்களை வந்து கொன்னதுனால இந்த குப்ளை கான் வந்து அந்த சவுத் சைடில் இருக்கிற அந்த கிராஸ்லேண்ட் அந்த ரீஜனுக்கு போய் நம்ம தாலியை வந்து அவர் வந்து கேப்சர் பண்ணுவார். இப்போ அந்த டாலி கிங்டமோட எம்பரர் வந்து யார் அப்படின்னாக்கா, இந்த திவான் ஷிங்ஷி. இவர் வந்து சரணடைஞ்சிருவார். யார்கிட்ட அப்படின்னாக்கா குப்ளை கான்கிட்ட வந்து சரணடைஞ்சிருவார். இப்போ இந்த யுனான்ங்கிற அந்த சைனீஸ் ப்ராவின்ஸை வந்து இந்த மங்கோலியன் ட்ரூப்ஸ் வந்து கேப்சர் பண்ணிடுவாங்க. இப்போ இந்த குப்ளை கானோட ட்ரூப்ஸ் வந்து அவங்களோட மிலிட்ரி கேம்பெயினை வந்து நல்லாவே வந்து நடத்திட்டு வர்றாங்க. அவங்களோட மிலிட்ரி அஃபிஷியல்ஸோட சேர்ந்து வந்து அவர் அந்த மிலிட்ரி கேம்பெயினை வந்து அவர் வந்து நல்லாவே வந்து நடத்திட்டு இருப்பார். இப்போ இந்த குப்ளை கான் வந்து என்ன நினைக்கிறாருனாக்க, இந்த எம்பையரை இன்னும் நம்ம நல்லா வளர்க்கணும், அதுக்கப்புறமா அவரோட கண்ட்ரோலுக்கு வந்து இதை வந்து நம்ம கொண்டுட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இந்த மோங்கே கான் வந்து குப்ளை கானோட அந்த நியூ கேபிட்டலை வந்து ஆடிட் பண்ண சொல்லி ஒரு 2 ட்ரஸ்டடான இன்ஸ்பெக்டர்ஸை வந்து அனுப்பி வைப்பார். அப்படி வந்து அந்த இன்ஸ்பெக்ட் பண்ணும்போது தான் வந்து தெரியுது அங்கே வந்து நிறையா வந்து ஊழல் நடக்குது அப்படிங்கிறது வந்து இவங்க வந்து கண்டுபிடிப்பாங்க. இதை கண்டுபிடிக்கிறது யார் அப்படின்னாக்கா சைனீஸ் அஃபிஷியல்ஸ் தான் வந்து இதை வந்து கண்டுபிடிப்பாங்க.
இப்போ அந்த மோங்கே கானுக்கு வந்து ஒரு ரிலீஜியஸ் கான்ஃப்ளிக்ட் வந்து வருது. அதாவது யாருக்குனாக்கா இந்த தாயோயிஸ்ட்டுக்கும் புத்திஸ்ட்டுக்கும் இடையே அந்த மோங்கே கானுக்கு வந்து ஒரு ரிலீஜியஸ் கான்ஃப்ளிக்ட் வந்து வருது. இதை வந்து குப்லே கான் தான் வந்து இதை வந்து சமாதானம் பண்ணுறாரு. இப்போ ஷாங் டைனஸ்டியை வந்து கேப்சர் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு வந்து உதவி வந்து தேவைப்படுது. அதில் வந்து 1258 வந்து மோங்கே கான் வந்து குப்லே கானை வந்து அந்த ஈஸ்டர்ன் ஆர்மிக்கு வந்து ஒரு கமாண்டராக வந்து போடுறாரு. சிச்சாங்கிற இடத்துல வந்து மோங்கே கான் வந்து குப்லாய் கானை வந்து கூப்பிடுறாரு. ஆனால் குப்லாய் கான் வந்து வர்றதுக்குள்ளேயே வந்து அந்த மோங்கே கான் வந்து இறந்துடுறாரு. அந்த பேட்டலில் வந்து இறந்துருவார். இப்போ குப்லாய் கான் வந்து அவரோட பிரதர் வந்து இறந்ததை வந்து வெளியில் சொல்லாமல் ஒரு சீக்ரெட்டாக வச்சுருப்பார். சீக்ரெட்டாக வச்சு அந்த ஊஹானை வந்து அட்டாக் பண்ணுவார். அப்போ வந்து அந்த சாங் டைனஸ்டியோட மினிஸ்டர் வந்து யார் அப்படின்னாக்கா ஜெய் ஷிடாய். இவர் வந்து அந்த சீக்ரெட்டாக வந்து அப்ரோச் பண்ணி அந்த குப்லாய் கான் வந்து அந்த ஊஹானை வந்து கேப்சர் பண்ணுறதுக்கு இவர் வந்து ஹெல்ப் பண்ணுவார். இந்த ஷாங் டைனஸ்டியை வந்து அந்த குப்லாய் கான் வந்து இந்த ஷாங் டைனஸ்டியை வந்து கேப்சர் பண்ணுறதுக்காக இந்த மினிஸ்டர் வந்து ஹெல்ப் பண்ணுவார். அதாவது இந்த ஷாங் டைனஸ்டியோட மினிஸ்டர் வந்து ஹெல்ப் பண்ணுவார். அந்த ஷாய் ஷுடாய் இவர் வந்து ஹெல்ப் பண்ணுவார். இதுக்கு வந்து இவர் வந்து ஒரு டிமாண்டும் வைப்பார். என்ன அப்படின்னாக்கா, நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த ஒரு ஆனுவல் ட்ரிபியூட்டாக வந்து அதாவது 1 இயருக்கு வந்து 2 lakhs சில்வரும் 2 lakhs சில்க்கும் வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி டிமாண்ட் பண்ணுவார். இதுக்கிடையில் வந்து குப்லாய் கானுக்கு வந்து ஒரு மெசேஜ் வருது. அதாவது அவரோட தம்பி வந்து ஆரிக் போக்குங்கிறவர் வந்து அவரோட ட்ரூப்ஸ் எல்லாம் அதை வந்து கூப்பிட்டுக்கிட்டு வந்து அதாவது குப்லாய் கானை வந்து எதிர்க்கிறதுக்கு வந்து இந்த ஆரிக் போக் வந்து வராரு. அவர் வந்து ஒரு சில ட்ரூப்ஸை கூட்டிகிட்டு வராரு. இப்போ குப்லாய் கானுக்கும் அந்த மொங்கோலியாவுக்கு வர்றதுக்குள்ளேயே இந்த ஆரிக் போக் வந்து தன்னை தானே வந்து அதாவது அந்த மங்கோலியன் கேபிட்டல் அந்த காராகுரம் இருக்குல்ல, அதில் வச்சு இந்த ஜெங்கிஸ் கானோட அந்த முன்னோர்கள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களோட சப்போர்ட் வச்சுக்கிட்டு இந்த ஆரிக் போக்குங்கிறவர் அவரை வந்து தன்னைத்தானே வந்து கிரேட் கான் அப்படின்னு அறிவிச்சுக்கிறாரு. இப்போ அந்த குப்லாய் கான் வந்து அந்த ஒரு சைனீஸ் மினிஸ்டரை வந்து அவரோட அட்வைஸ் கேட்டு அவர்கிட்ட வந்து அப்ரோச் பண்ணி அவர்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்குறாருல, அதுக்கு வந்து அந்த ஆனுவல் ட்ரிபியூட்லாம் வந்து கேட்குறாருல. இப்போ வந்து அந்த சைனீஸ் ஸ்டாஃப் வந்து அந்த குப்லாய் கானுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாரு. ஸோ அவர் வந்து என்கரேஜ் பண்ணுறதுனால அந்த நார்த்து சைனாவோட பிரின்ஸாக ஆகிறாரு. யார் அப்படின்னாக்கா குப்லாய் கான் வந்து பிரின்ஸாக ஆகிடுறாரு. இப்போ வந்து குப்லாய் கானுக்கும் அந்த ஆரிக் போக்குக்குமே வந்து சண்டை வருது. எங்கே அப்படின்னாக்கா அந்த மங்கோலியன் கேபிட்டல் காராகுரத்தில் வந்து சண்டை வருது. இதில் வந்து அந்த காராகுரம் கேபிட்டல் வந்து அழிக்கப்படுது. இப்போ வந்து குப்லாய் கான் வந்து இந்த குப்லாய் கான் வந்து அந்த நார்த்து சைனாவோட அந்த பிரின்ஸாக ஆகிறதுனால இவர் வந்து குப்லாய் கான் வந்து அந்த கிரேட் கான் அப்படின்னு இவர் வந்து அறிவிக்கிறாரு. அதுக்கப்புறமா 1264 வந்து இந்த ஆரிக் போக்குங்கிறவர் வந்து குப்லாய் கான்கிட்ட வந்து சரண்டர் ஆகிடுறாரு. எங்கே வச்சு அப்படின்னாக்கா ஷனாடூவில் வச்சு சரண்டர் ஆகிடுறாரு. இப்போ 5th கானா யார் வர்றாங்க அப்படின்னாக்கா குப்லாய் கான் தான் வந்து 5th கானா வர்றாரு. அதாவது இவரோட எய்ம் என்ன அப்படின்னாக்கா இந்த நம்ம சைனா ஃபுல்லாகவே நம்ம ஒருங்கிணைச்சு இதை வந்து நம்ம ரூல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இவர் வந்து தயாராகிறாரு. குப்லாய் கான் வந்து அவரோட ஆட்சி தொடக்கத்தில் இருந்தே வந்து அந்த சைனீஸோட அரசியல், அதோட கல்ச்சர், ட்ரெடிஷன் இதெல்லாம் வந்து ஏற்றுக்கிட்டு அந்த ஷாங் டைனஸ்டியோட தாக்கத்தை வந்து குறைக்கிறதுக்காக நிறையா வந்து எஃபர்ட்ஸ் எடுக்கிறாரு. அந்த சீன மக்களை வந்து வெல்றதுக்கு வந்து பல முயற்சிகள் வந்து எடுக்கிறாரு. அவரோட முயற்சிக்கு வந்து வெற்றியும் கிடைக்கிது. 1271 வந்து அந்த கேபிட்டலை வந்து சேஞ்ச் பண்ணுறாரு. அந்த மாடர்ன் டே ஆஃப் பீஜிங் வந்து அவரோட அந்த கேபிட்டலை வந்து சேஞ்ச் பண்ணுறாரு. ஃபைனலாக வந்து குப்லாய் கான் வந்து அந்த ஷாங் டைனஸ்டி வந்து 1279 வந்து டெஸ்ட்ராய் பண்ணுறாரு. இப்போ வந்து சைனாவை வந்து ஃபுல்லாகவே வந்து ஒருங்கிணைக்கிறாரு. அந்த பேட்டில் ஆஃப் ஏமன் போரில் வந்து குப்லாய் கான் வந்து வின் பண்ணுறாரு. இந்த சைனாவை வந்து ஃபுல்லாகவே ஒருங்கிணைச்சி அந்த ஷாங் டைனஸ்டி வந்து 1279 வந்து எண்ட் ஆகுது. அந்த சாங் டைனஸ்டியோட லாஸ்ட் எம்பரர் வந்து சூசைட் பண்ணிக்கிறாரு. சீல விழுந்து அவர் வந்து சூசைட் பண்ணிக்கிறாரு. இப்போ ஷாங் டைனஸ்டி வந்து எண்ட் ஆகுது. யாங் டைனஸ்டி வந்து ஆரம்பமாகுது. இந்த யாங் டைனஸ்டியோட ரூலர் வந்து யார் அப்படின்னாக்கா குப்லாய் கான் தான். இப்போ சைனா ஃபுல்லாகவே வந்து ரூல் பண்ணுற ஃபஸ்ட்டு மங்கோலிய ரூலர் வந்து யார் அப்படின்னாக்கா குப்லாய் கான் தான். குப்லாய் கான் வந்து எப்படி ரூல் பண்ணுவார் அப்படின்னாக்கா அவர் ரொம்ப இன்டெலிஜென்ட்டான ஒரு ரூலர். அது மட்டும் இல்லாமல் அந்த ரிலீஜியஸ் டாலரன்ஸ் உள்ள ரூலர் அவர். அந்த மத சகிப்புத்தன்மைம்பாங்கள்ல, ஸோ அந்த இது கொண்டவர்.
எல்லா மதத்து மக்களையுமே வந்து ஒருங்கிணைச்சி வந்து ரூல் பண்ணுற ஒரு ஆட்சியாளராக இருக்கிறாரு. அதனால மக்களுக்கு வந்து இவரை வந்து பிடிக்குது. அதுக்கப்புறம் வந்து அந்த மங்கோலியாவில் உள்ள அந்த பொது கட்டடம், நெடுஞ்சாலைகள் இந்த நெடுஞ்சாலைகளை வந்து விரிவுபடுத்துறதுக்கு, அப்புறம் அந்த பெரிய கால்வாயை வந்து மறுகட்டமைப்பு பண்ணுறதுக்கு, இது எல்லாத்தையுமே அவர் வந்து சீரமைக்கிறாரு. இந்த மொங்கல் அட்மினிஸ்ட்ரேஷனில் வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த பேப்பர் கரன்சியை வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு யூனிஃபைடு பேப்பர் கரன்சியை வந்து இன்வென்ட் பண்ணுறாங்க. அதாவது யூனிஃபைடு பேப்பர் கரன்சி அப்படின்னாக்கா ஒருங்கிணைந்த நாணயம்னு சொல்லுவாங்கள்ல, அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு அந்த ஏஷியன் ஆர்ட்ஸை வந்து இவர் வந்து நல்லாவே வந்து என்கரேஜ் பண்ணுறாரு. இவர் வந்து ஒரு டாயோயிஸ்ட் வந்து கிடையாது. இருந்தாலுமே வந்து அந்த டாயோயிஸ்ட் மாஸ்டரை வந்து ஷாங் லியோசான் இவருக்கு வந்து ரொம்பவே வந்து மரியாதை கொடுத்து இருக்கிறாரு. இப்போ 1275 வந்து மார்க்கோ போலோ வந்து அந்த ஏஷியாவை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக வர்றாரு. அதாவது அவரோட அப்பாவோடையும் அவரோட மாமாவோடையும் வந்து மார்க்கோ போலோ வந்து ஏஷியாவை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக வராரு. இந்த குப்லாய் கானோட அந்த ராஜ்யத்தை பார்த்து ரொம்பவே வந்து வியந்து போகிறாரு. அந்த குப்லாய் கானோட அந்த கோர்ட்டை பார்க்குறாரு. அதை பார்த்து ரொம்பவே வந்து வியந்து போய் பார்க்குறாரு. அது அங்கே உள்ள அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் இது எல்லாத்தையுமே பார்த்து அவர் ரொம்ப வியந்து போகிறாரு. அதாவது ஒரு பவர்ஃபுல் மோங்கல் ரூலராக வந்து அந்த குப்லாய் கானை வந்து பார்க்குறாரு. அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சைனா ஃபுல்லாகவே வந்து அவர் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாரு. நெக்ஸ்ட்டு அந்த மார்க்கோ போலோ வந்து ஒரு 16 இயர்ஸ் வந்து அந்த குப்லாய் கானோட அந்த கோர்ட்டில் வந்து ராஜதந்திரியாக வந்து அந்த குப்லாய் கானோட கோர்ட்டில் வந்து இவர் வந்து இருக்கிறாரு. குப்லாய் கான் வந்து பர்மா, வியட்நாம், ஷாங்லைன் இதெல்லாத்தையும் வந்து அட்டாக் பண்ணி அதெல்லாத்தையுமே வந்து கேப்சர் பண்ணுறாரு. நெக்ஸ்ட்டு குப்லாய் கான் வந்து 2 தடவை வந்து ஜப்பானை வந்து இன்வைட் பண்ணுறாரு. ஆனால் அந்த 2 டைம்ஸுமே வந்து ரொம்பவே வந்து ஜப்பானில் வந்து ரொம்பவே வந்து பேட் வெதராக இருக்குது. அதனால அவங்களோட ட்ரூப்ஸ் எல்லாமே வந்து டெஸ்ட்ராய் ஆகுது. அந்த செகண்ட் அட்டம்ப்டில் வந்து அந்த ஷிப்பில் வந்து அந்த ட்ரூப்ஸ்லாம் இருப்பாங்களா, அதில் வந்து 1,40,000 அந்த ட்ரூப்ஸ் வந்து அந்த சைனாவில் இருந்து வந்திருப்பாங்க. ஸோ அங்கே வந்து அந்த ஜப்பானில் வந்து ஜாவாங்கிற இதில் வந்து ஒரு பவர்ஃபுல் அந்த ஷிப்பில் தானே போயிருப்பாங்க, பவர்ஃபுல் டைஃபூன் வந்து வந்திருக்கும். ஸோ அதில் வந்து அந்த புயல் இதிலலாம் வந்து அதில் வந்து அந்த ஷிப்பு வந்து ஸ்டக் ஆகிடும். ஸோ இந்த ஷிப்ஸு வந்து எல்லாமே அங்கே ஸ்டக் ஆனதுனால இந்த ட்ரூப்ஸ் வந்து ஃபெயில் ஆயிடுவாங்க. அங்கே அதுக்கு மேலே அவங்களால வந்து அதை போய் கேப்சர் பண்ணுறதுக்கு அவங்களால வந்து போக முடியாது. ஸோ அந்த 2 தடவையுமே வந்து அது வந்து ஃபெயிலியர் ஆயிரும். ஸோ அந்த குப்லாய் கானோட ட்ரூப்ஸ் வந்து வித்ட்ரா பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னாக்கா ஒஸ்ட்டு கிளைமேட்டிக் கண்டிஷன், நெக்ஸ்ட்டு டெரைன் வந்து ரொம்பவே வந்து மோசமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அவங்களுக்கு வந்து டிசீஸும் வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். இதனால் வந்து இதை அப்படியே ஃபுல்லாகவே வந்து இதை வந்து அப்படியே கைவிட்டுருவாங்க. இப்போ இந்த குப்லாய் கானோட ஒய்ஃப் ஷாபி வந்து இறந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் குப்லாய் கானோட சன்னும் வந்து இறந்துருவார். ஷென்ஷென்கிறவர் வந்து இறந்துருவார். இதுக்கப்புறமா வந்து குப்லாய் கான் வந்து அந்த எம்பையரை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதை வந்து அவர் வந்து விட்டுருவார். ஏன்னா அவர் வந்து அவரோட ஒய்ஃப் வந்து இறந்ததுக்கப்புறமா வந்து அவர் ரொம்பவே வந்து ஸ்ட்ரெஸ் ஆயிடுவார், ரொம்ப டிப்ரெஸ்டு ஸ்டேட்டுக்கு போயிடுவார். அதனால் ஓவராக வந்து ட்ரிங்க் பண்ண ஆரம்பிச்சிருவார். அதிகமாக சாப்பிட்டு அவருக்கு வந்து ஓவராக வந்து வெயிட் கெயின் ஆயிரும். இதனால அந்த டயபெட்டிஸ், கோட் இந்த மாதிரி டிசீஸ்லாம் வந்து அவருக்கு வந்து வந்துடும். இவர் இறக்குறதுக்கு முன்னாடி வந்து அவரோட அந்த ராஜ்யத்தை வந்து 4ஆக வந்து டிவைட் பண்ணிடுவார். இந்த கோல்டன் ஹாரட்ஸ் இந்த நார்த் ஈஸ்ட்டை வந்து பட்டு கானுக்கு வந்து கொடுத்துருவாரு. யாங் டைனஸ்டி ஆர் கிரேட் கானேட் இன் சைனாவை வந்து தெமூர் கானுக்கு வந்து கொடுத்துருவாரு. இல்கானேட் இந்த சவுத் ஈஸ்ட் அண்ட் பெர்ஷியாவை வந்து ஹுலேகு கானுக்கு வந்து கொடுத்துருவாரு. நெக்ஸ்ட்டு ஷகட்டே கானேட் இன் சென்ட்ரல் ஏஷியாவை வந்து அவரோட பையனுக்கு வந்து அந்த ஷகட்டே கானோட சனுக்கு வந்து அதை வந்து கொடுத்துருவார். இது மாதிரி அவரோட ராஜ்யத்தை வந்து 4ஆக வந்து டிவைட் பண்ணி கொடுத்துருவார். அவர் இறக்குறதுக்கு முன்னாடியே இது எல்லாத்தையுமே வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருவார். ஃபைனலாக இப்போ வந்து குப்லாய் கான் வந்து ரொம்பவே வந்து வீக் ஆகி நெக்ஸ்ட்டு February 18, 1294 வந்து அவரோட 78வது வயசில் வந்து இறந்தும் போகிறாரு. இந்த குப்லாய் கானோட அந்த இறுதி இது வந்து அந்த பரியல் பிளேஸ் வந்து எங்கே வந்து புதைக்கிறாங்க அப்படின்னாக்கா, அது அந்த சீக்ரெட்டான அந்த மங்கோலியன் எம்பரர்ஸ் எல்லாம் வந்து புதைப்பாங்கள்ல, அந்த சீக்ரெட் பரியல் பிளேஸில் இதை வந்து இவரோட பாடியையும் வந்து அந்த சீக்ரெட் பரியல் பிளேஸில் வந்து இவரோட அந்த குப்லாய் கானோட பாடியையும் வந்து அந்த இதில் வந்து புதைச்சிடுறாங்க.
குப்லே கான்ங்கிற தலைப்பில் வந்து சாமுவேல் டெய்லர் கோல்ட்ரிட்ஜுங்கிறவர் வந்து குப்லே கானோட வீரத்தை குறித்து வந்து ஒரு புகழ்பெற்ற ஒரு கவிதை ஒன்று எழுதியிருக்கிறாரு. அந்த கவிதையில் வந்து என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னாக்கா, ஆல்ப் நதிக்கரையில் இருக்கிற அந்த குகைகளில் இருந்து கடலுக்கு வந்து நீர் வந்து சேரும். அந்த இடத்துல வந்து குப்லே கான் கட்டிய அழகான வந்து கோட்டையை வந்து வர்ணித்து தொடங்குற மாதிரி அதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் அந்த கவிதையை. அதுக்கப்புறம் அந்த கோட்டையோட அழகு, அதோட தோட்டம், கோட்டைக்கு எதிரில் இருக்கிற மர்மம் நிறைந்த அந்த மலை, அதிலிருந்து வெளியேற அந்த நீர்வீழ்ச்சி, அந்த சத்தத்துக்கு நடுவில் வந்து குப்லே கானோட அந்த போர் சத்தம் வந்து கேட்கும் அப்படின்னு சொல்லி அந்த கவிதையை வந்து சொல்லியிருப்பார். இது வந்து அந்த ஆங்கில இலக்கியத்தில் வந்து போற்றப்படுற புகழ்பெற்ற கவிதைகளில் ஒன்றாக வந்து இதையும் வந்து சொல்கிறாங்க, இந்த கவிதையை வந்து சொல்கிறாங்க. குப்லே கான் வந்து சிறந்த போர் வீரன் மட்டும் இல்லை, இவர் வந்து ஒரு சிறந்த ஆட்சியாளரும் கூட. இவரோட ஆட்சி காலத்தில் வந்து எல்லா சமயங்களையுமே வந்து இவர் வந்து அரவணைச்சு கொண்டுட்டு போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் பல துறைகளை வந்து முன்னேற்றம் அடைய செய்கிறாரு. அதாவது அறிவியல், கலை, விஞ்ஞானம், பொருளாதாரம், வணிகம், இந்த மாதிரி விஷயங்களை எல்லாத்தையுமே வந்து ஆதரித்து அதை வந்து வளர்ச்சி அடைய செய்கிறாரு. அதனால தான் வந்து இவர் வந்து போற்றப்படும் மன்னராக வந்து இருக்கிறாரு. ஓகே, இந்த குப்லே கானோட பேரன் அந்த தெமுரை பற்றி பார்க்குறதுக்கு வந்து பார்ட் 5ல் வந்து அவரை பற்றி நம்ம பார்க்கலாம்.